இதே சொலனம் ஏரியாந்தம் அப்படிங்கிற சுண்டவத்தல், தமிழில் வந்து சுண்டவத்தல். இது வந்து எந்த ஃபேமிலி கூட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொலனேசி ஃபேமிலி, அதாவது உருளைக்கிழங்கு ஃபேமிலி. அது எல்லாமே பார்த்தோம்னா சொலனம்தே வரும். சொலனம் டியூபரசம் உருளைக்கிழங்கு, சொலனம் லைகோபேசிகம் அப்படிங்கிற டொமேட்டோ தக்காளி, சொலனம் மெலாஞ்சினா அப்படின்னா கத்திரிக்காய். இந்த காய்கறி கிட்டத்தட்ட சாம்பார் வைக்கிற மாதிரி அந்த டைப்பில் இருக்க எல்லாமேவும் இந்த கேட்டகரியிலே வரும். புரியுதா? அதே மாதிரி இந்த பருப்பு வகையெல்லாம் பார்த்தோன்னா ஃபேவேசி ஃபேமிலி அந்த இதில் வரும். இதில் வந்து மெடிசனல் சிக்னிஃபிகன்ட் நிறையாவே இருக்குது. இது வந்து இழப்பு கேட்கும், நிறையா வந்து சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஃபுட்டில் வந்து ஆக்சுவலி 4 இதையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மேஜர்லி ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஒன்று பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட், ரெண்டாவது பார்த்தோம்னா ப்ரோட்டீன், மூணாவது பார்த்தோம்னா லிப்பிடு, நாலாவது பார்த்தோம்னா விட்டமின்ஸ், தென் மினரல்ஸ், அப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த 4 இது சிக்னிஃபிகண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். இந்த 4ல் இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கார்போஹைட்ரேட்டு, லிப்பிடு, ப்ரோட்டீனு 3மே உடம்புல வந்து எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஆர் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் லிப்பிட்ஸ், இதெல்லாம் வந்து தேவைக்கு போக மினிமமாக நம்ம இதில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஆனால் இது வந்து விட்டமின்ஸில் இருக்க பிரச்சனையே இதுதான். அன்னைக்கு அந்த உடம்புக்கு தேவையானது எடுத்துகிட்டு மிச்சத்தில் அப்படியே ரிலீஸ் ஆகி போயிடும். இதுதான் உடம்புல தேங்காது. அப்படி தேங்குச்சுன்னா அந்த டிசீஸ், அதை இந்த நிலையை வந்து நம்ம ஒரு டயக்னைஸ் பண்ணுவோம். ஒரு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா வைட்டமினைசஸ் அப்படிங்கிற டிசீஸை நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இதில் வந்து நிறைய அல்கலாய்டு வந்து பிரச்சனை இருக்கும். இதை வந்து ஓவர் டோஸாக எடுக்கக்கூடாது. இதை வந்து அந்த விதைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு கழிச்சிட்டு, அதாவது ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கறி பண்ணணும். இதில் இருக்க இன்ட்ரடக்ஷன்ஸ், இதோட மார்பாலஜிக்கல் அப்பியரன்ஸ் எல்லாமே ஃப்ளார்ஸை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து மெடிசனல் சிக்னிஃபிகன்ட் நிறையாவே இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா ஆத்தங்கரையில் தான் இந்த செடி வந்து இருக்குது. ஸோ நேச்சர், அப்சல்யூட்லி நேச்சர், ஆர்கானிக் ப்ராடக்ட்டு. இதை பிடிங்கி வச்சுக்குவோம். இன்றைக்கி வந்து கறி பண்ண போகிறத வச்சு கத்திரிக்காயில் எப்படி முள் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். பார்த்து பிடுங்கணும்.